நின்றவனமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்திலே 31வது பாடல். என் தேவன் என் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். காத்திடுவார், நம்மை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தை என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தை என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய
பின் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவன் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான், ஏன்னா கர்த்தருடைய வசனமே நம்முடைய பாதைக்கு என்னவா இருக்குதான், தீபமாய் வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ வார்த்தை தான் ஆண்டவர். வார்த்தையான தேவன் தான் மாம்சரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போது என்னுடைய தேவனுடைய வெளிச்சம்னு சொல்லும்போது அது ரொம்ப சரியான வார்த்தை. என்னை ரட்சிக்கிறவர் அவரே, நம்மை ரட்சித்தவர் அவர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்னுடைய ஜீவனின் பலனானவர், ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஜீவன் என்றால் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்விலே என்னுடைய பலனாக இருப்பது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். இது வந்து என்னென்னா, நாம் நிறைய நேரங்களில் நினைக்கிறோம் என்னுடைய வேலை அல்லது என்னுடைய வருமானம் அல்லது என்னுடைய சொந்த பந்தங்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, இவங்க என்னுடைய பலனாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியுடைய வாழ்க்கை அப்படி தான். ஆனால் சதா காலமும் எல்லா நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜீவன், உன்னுடைய வாழ்விற்கே பலன் நான் தான். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்வினுடைய பலன் யார்? நான் தான். அப்போது என்ன இழந்துட்டீன்னா உன் வாழ்க்கையினுடைய பலன் எல்லாத்தையும் நீ என்ன செய்கிற? இழந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகையினால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை இழந்தாலும் கர்த்தருக்காக எதை வேணால் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் தேவன் என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 2வது பாடல், என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் வல்லவரே என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் அதை கற்றுக்கொண்டு நீங்கள் பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாட்டு புஸ்தகத்தில் 2வது பாடல். என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவர். என்னை காப்பவர் காப்பவர் காப்பாரை கருணையாலே, காப்பவர் காப்பாரை அன்பினாலே, காப்பவர் காப்பாரை கருணையாலே, காப்பவர் காப்பாரை அன்பினாலே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர்
தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரை கருணையாரே, காத்தவர் காப்பாரை அன்பினாரே. காத்தவர் காப்பாரை அன்பினாரே. பாவ சாபத்து சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்தின் நீரே. பாவ சாபத்து சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்தின் நீரே. தேவாட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. தேவாட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. என் இரட்சகரேசு நீரே, என் இரட்சகரேசு நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லை, என்னை காப்பவர் கைவிடுவதில்லை. என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரை கருணையாலே, காத்தவர் காப்பாரை அன்பினாலே. காத்தவர் காப்பாரை கருணையாலே, காத்தவர் காப்பாரை அன்பினாலே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தே வழி காட்டி என்னை மீட்டு காத்தீரே. நீர் வல்ல மீட்பரே, நீர் நல்ல மீட்பரே. நீர் வல்ல மீட்பரே, நீர் நல்ல மீட்பரே. என்னை வழி நடத்தும் மீட்பர் நீரே, என்னை வழி நடத்தும் மீட்பர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் என்னை காப்பவர் என்னை காப்பவர் என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரை கருணையாலே, காத்தவர் காப்பாரை அன்பினாலே. காத்தவர் காப்பாரை கருணையாலே, காத்தவர் காப்பாரை அன்பினாலே. சுகமில்லாமல் துன்பப்பட்டேன், உம் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. என் நோய்கள் சுமந்தீரே, என் வலிகள் ஏற்றீரே. என் நோய்கள் சுமந்தீரே, என் வலிகள் ஏற்றீரே. என் பரிகாரி கர்த்தர் நீரே, என் பரிகாரி கர்த்தர் நீரே. என்னை காப்பவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லை, என்னை காப்பவர் என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரை கருணையாலே, காத்தவர் காப்பாரை அன்பினாலே. காத்தவர் காப்பாரை கருணையாலே, காத்தவர் காப்பாரை அன்பினாலே. தரித்திரனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. உம் துதிகள் பாடுவேன், மகிழ்வேன். உம் துதிகள் பாடுவேன், தினமகம் மகிழ்வேன்.
என் ஐஸ்வர்ய சம்பளம் நீரே, என் ஐஸ்வர்ய சம்பளம் நீரே. என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர். தள்ளாட ஒட்டாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர் காப்பாரே, அன்பினாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர் காப்பாரே, அன்பினாரே. பாவ சாபத்து சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்தின் நீரே. சிக்கின என்னை ரட்சித்தின் நீரே. தேவாட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. தேவாட்டுக்குட்டி நீரே, என் ரட்சகரேசு நீரே, என் ரட்சகரேசு நீரே. என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர். தள்ளாட ஒட்டாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர் காப்பாரே, அன்பினாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர் காப்பாரே, அன்பினாரே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன், வழி காட்டி என்னை மீட்டு காத்தீரே. என்னை மீட்டு காத்தீரே. நீர் வல்ல மீட்பரே, நீர் நல்ல மீட்பரே, நீர் வல்ல மீட்பரே, நீர் நல்ல மீட்பரே. என்னை வழி நடத்தும் மீட்பர் நீரே, என்னை வழி நடத்தும் மீட்பர் நீரே. என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர். தள்ளாட ஒட்டாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர் காப்பாரே, அன்பினாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர் காப்பாரே, அன்பினாரே. சுகமில்லாமல் துன்பப்பட்டேன், உம் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. சுகமில்லாமல் என்னை வாழ வைத்தீரே. நீர் வல்ல மீட்பரே, நீர் நல்ல மீட்பரே. என் நோய்கள் சுமந்திரே, என் வழிகள் ஏற்றிரே. என் பரிகாரி கர்த்தர் நீரே, என் பரிகாரி கர்த்தர் நீரே. என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர். தள்ளாட ஒட்டாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர் காப்பாரே, அன்பினாரே, காத்தவர் காப்பாரே, கருணையாரே, காத்தவர்
காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே காத்தவர் காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப மனப்பாடமாக தெரியணும். அப்போ தான் கடினமான சூழ்நிலையில் ஆவியானவர் இந்த வசனங்களை நம்மோடு பேசுவார். மகனே, இந்த சூழ்நிலையை நினச்சி நீ கவலைப்படுற, மகளே இந்த சூழ்நிலை நினச்சி கவலைப்படுற, ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை, இது உனக்கு தெரியுமான்னு ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மை காப்பவர் அவர் நல்லவர் மட்டுமல்ல, சர்வ வல்லவர், சர்வத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நான் சில காரியங்கள் சொல்லுவேன், அவரால் கூட சில விஷயங்கள் செய்ய முடியாது அப்படின்னு. என்ன அப்படின்னா, அவருக்கு பொய் சொல்ல வராது, பொய் சொல்ல முடியாது அவர்னால. ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட, அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே ஆயிரும். அப்புறம் எங்கே போய் அவர் பொய் சொல்கிறது? அதனால் அவரால் பொய் சொல்ல முடியாது. அதே போல் அவரால் கைவிட முடியாது, யாரையும் கைவிட தெரியாது அல்லது கைவிட முடியாது அவர்னால. நம்ம தான் கையை உதறிட்டு ஓடுவோம். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கடினமான சூழ்நிலையில் ஆண்டவர் கைவிட்டதை போல் உணர்றாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. அதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் சொன்னால் அதை மாத்திர பழக்கம் அவருக்கு கிடையாது. அவர் கையை பிடிச்சி தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், எதையோ ஒன்று பார்த்துட்டு, சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவர் கையை விட்டு உதறிட்டு நம்ம எங்கேயோ போய் நின்றுட்டு, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு அவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் வசனத்தினுடைய ஆழமும் புரிதலும் ஒரு ஆவிக்குரிய மக்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுறதில்லை, அவர் உறங்குறது இல்லையா. அதனால தான் நாம் நிம்மதியாக தூங்கிட்டு வரோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் தூங்கிட்டாருன்னா கஷ்டம், நம்மளால் தூங்க முடியாது, எப்போ எதனாலும் நடக்கலாம். ஆனால் நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தேவனுக்கு பதிலாக நாம் என்ன தான் செய்ய முடியும்? அன்பை மட்டும்தான் காட்ட முடியும். பாட்டு புஸ்தகத்திலே 4வது பாடல், அன்பு கூறுவேன் இன்று உம்மில், அன்பு கூறுவேன் ஆத்ம நேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் உம்முடைய அன்பை எண்ணி உம்மை உயர்த்தி துதிப்பேன் என்கிற பாடல். தேவனுடைய அன்பை நாம் நினைத்தவர்களாய், இதற்கு முன்பாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் எல்லாரும் ஆராதிக்கலாம். என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கணம் பண்ணுவேன் உம் நாமம் மறை நாளும். எனக்குள்ளம் நன்றி நிறைந்து பொங்க, அன்பு கூர்வேன் இன்று உம்மை, அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கணம் பண்ணுவேன் உம் நாமம் மறை நாளும். எனக்குள்ளம் நன்றி நிறைந்து
காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே. நீயாய் என்னை மன்னில், காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேற்கின் மீதே விரைந்தீரென்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேற்கின் மீதே உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே. நீயாய் என்னை மன்னில், காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேற்கின் மீதே விரைந்தீரென்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம்
சிந்தை உந்தன் சொந்தம் கல்வாரி மேட்டின் மீதே விலையேறினே மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன் கனம் பண்ணுவேன் உம் நாமம் நாளும் எனக்குள்ளம் நன்றி மிகுந்து பொங்க அன்பு கூர்வேன் இன்று உம்மை அன்பு கூர்வே ஆத்மநேசரே என்னை மன்னு காக்கும் மன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன் கனம் பண்ணுவேன் உம் நாமத்தை நாளும் எனக்குள்ளம் நன்றி மிகுந்து பொங்க அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் உமை உமை பார்க்கின்றேன் எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் எதை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன் உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன் உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன் அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. உம்மை அன்பு கூறுவதை தவிர வேறு என்ன கைமாற நாங்கள் செய்ய முடியும் கர்த்தாவே? நீர் காண்பித்த அன்பிற்கு ஈடாய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் கர்த்தாவே. உம்மை அன்பு கூறுவதை தவிர நம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறதை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் ஈடாக செய்யவே முடியாத ஆண்டவரே கர்த்தாவே. இதுவரை நீ நடத்தின பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் நீர் நடத்தப் போகிற ஆச்சரியமான வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பகுதிகளை தேவன் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே வழிநடத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.